ஜட்டு வந்து லாஸ்ட் பேங்க்ல கூட ஆடும்போது பேய் அடி அடிச்சார் லாஸ்ட் ஓவர் 37 ரன். இப்ப அவர் ஓவர் பேய் அடி அடிக்க போறார் ரோஹித் சர்மா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கூப்பிடலாம். போயிட்டா தம்பி. மும்பை வேஸ்ட் ப்ரோ. போன வருஷத்தோட இந்த வருஷம் அவ்வளோவா இல்லை. அவனுங்க எல்லாருமே வேறு சாப்பிட்டு இந்த ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ எடை போட்டார் போல் எக்ஸ்ட்ராவே. இந்த கொரோனாவில் உட்காந்து சாப்பிட்றது தான் போல் வேலை. இந்த இன்டர்நேஷ்னல்லாம் சூப்பராக விளாட்னாரு. ஐபிஎல்ல வேலைக்கு ஆகாது. இந்த பும்ரா கூட இப்போ தான் கல்யாணம் ஆச்சு போல். அவர் கூட ஒரு ஃபாஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சின்னு வருது. என்னன்னு தெரியல. எத்தனை நோ பால் போட போகிறாரு, எத்தனை ஒயிடு போட போகிறாருன்றது. அது இல்லாமல் வேறு அந்த டிகாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கண்ணா, சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயரு. அவன் தானே எப்போ பார்த்தாலும் திடீர்னு ஒரு மாறிடுறான். சஞ்சய் ராமசாமி மாதிரி ஒரு நேரம் அடிக்கிறான், ஒரு நேரம் அவுட் ஆகிடுறான். எப்போ எந்த டைம் அடிக்கிறானே சொல்ல முடியல. அதனால் அவனை ஃபஸ்ட்டு வாயில் போடணும். அவனை வாயில் போட்டாலே முடிஞ்சிச்சு பாதி. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இருக்கிறார் போல். அவர் தான் கொஞ்சம் சமாளிக்கணும். மற்றபடி அவனுங்க ஒரு டீமே இல்லைண்ணா. அவனுங்க அவள் தானே. அவனுங்க சான்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் மும்பை டஃப் கொடுக்கும் ப்ரோ. சீசன்ல வந்து மும்பை கப் அடிச்சிச்சு. ஸோ இந்த சீசன்ல வந்து தைரியமா சவால் விட்டுறாங்க. எங்க சென்னை மும்பை தவிர யாரும் கப் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி 13 பேர் வச்சு விளையாடுமா அடிப்பாங்க ப்ரோ. அம்பையரோட சேர்த்து 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அடிப்பாங்க அவங்க. இப்போதான் போனாங்களா அவங்க, கலாச்சி நேரம் தான் போயிட்டாங்க வராம. சரி நல்ல டீம் தான் ப்ரோ. மும்பை நல்ல டீம் தான் அம்பையரோட சேர்த்து. மற்றபடி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. நோ கமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தலையை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? கண்டிப்பா ப்ரோ. அந்த அவர் ஆடுற ஸ்டைலுக்கு வசமே மிஸ் பண்ணி தான் இருப்போம். ஃபீல்டிங்கில் ஒரு ஆக்டிவாக இருப்பார் எப்பவுமே. நல்லா இருக்கும் அவர் பார்க்கும் போதே, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த சீசனில் தலை வந்து மறுபடியும் சின்ன தலை மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஜட்டோட பர்ஃபார்மன்ஸ் இவங்களாம் எப்படி பண்ணுறாங்க? பர்பிள் கேப்புன்னாங்க. அவர் எங்கே போனாருன்னே தெரில. இந்த மேட்ச்ல அடுத்த மேட்ச்ல இருப்பாரான்னு கூட தெரியல. சம்மடியா வச்சுக்கிறா போல ஜடு. இன்னும் எதிர்பார்க்குறோம் ஜடு கிட்ட இருந்து. பழைய சென்னை பிச் கம்பேர் பண்ண சொல்ல 4 மேட்ச்ல இருந்து 5th பிச் ஃபெரஸ் விக்கெட்ல ஆடும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு எல்லாருக்குமே ஓரளவுக்கு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் டஃபா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நல்ல டஃப் கொடுக்கும் சென்னைக்கு. சென்னை ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. மும்பை கம்பேர் பண்ண சொல்ல சென்னை நல்ல ஃபார்ம்லயே இருக்காங்க. ஸோ போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா டஃபா போகும். ஏன்னா மும்பை நல்ல ஃபார்ம்ல வந்தாங்க, பேக் டு ஃபார்ம் வந்தாங்க போன மேட்ச்ல. டஃபா தான் ப்ரோ போகும். தலை எப்பவுமே கூல் தான் தெரியும். அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சந்தேகம். லாஸ்ட் சீசன் நம்ம சென்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் அதுக்கும் சேர்த்து வச்சு செய்யறாங்களா எல்லா டீமையும்? வேற என்ன வேணும் தெரியல ப்ரோ. போன வாரம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க. இந்த வாட்டி எல்லாருக்குமே பேட்ல போடுது. எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க பேட்ல. நம்ம தான் இந்த வாட்டி கப் எடுக்கிறோம். 11 பேட்ஸ்மேன் தான். இதே பின்னாடி முன்னாடி வந்து பேசுறா. சென்னை தான் ப்ரோ. ஏன்னா பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா 180+ தான். ஈவன் டஃப் பிச்சஸும் சரி, ட்ரை பிச்சும் சரி, எல்லா பிச்சிலும் 180+ தான் வச்சிருக்கோம். ஸோ சென்னை தான் நான் சொல்லுவேன். எல்லாம் போன வாட்டி எல்லாம் ஃபார்ம்ல இருந்தாங்க ப்ரோ. பொலார்டு, ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா மிடில் இருந்தாலும் கடைசி 6 ஓவரில் 100 அடிச்சிட மாதிரி ஃபார்ம் தான். இப்போ யாருமே ஃபார்ம் இல்லை. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஆடுறாங்க. இப்போ வந்து இப்போ இந்த துபாய் பிச்சஸ்லாம் சின்ன கிரவுண்டு என்னதான் ஷார்ட் பால்ஸ் போட்டாலும் தூக்கி அடிச்சிடுறாங்க. இப்போ வந்து இந்தியன் பிச்சஸ் ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஃபேஸஸ்லாம் வந்து ஸ்லோயர்ஸ் தான் போடுறாங்க. ஸ்லோயர்ஸ் வேரியேஷன்ஸ் தான் போடுறாங்க. யாரும் ஃபேஸ் போட மாட்டாங்க. இப்போ பொலாட்னா ஃபேஸ் தான் வர ஃபேஸ் பாலை ஹிட்டிங் அடிக்கிறது, ஷார்ட் பால் ஹிட்டர் அடிக்கிறது, வேரியேஷன் போகிறதால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஹார்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி தான். அவரும் பயங்கரமான ஹிட்டர் அவர். இப்போ ஃபாரின் பிச்சர்ஸ்லாம் ஃபேஸ் தான் அதிகம் ஃபேஸ் போடுவாங்க. இப்போ இந்தியா பிச்சர்ஸ் ஸ்பின் அதிகம். ஸோ வேரியேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்லோயர்ஸும். ஸோ ஒரு பால் மட்டும் ஒரு பால் எஜ்ஜாய் கேட்ச் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி தான் போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது மும்பை. அதை பற்றி சொல்லவே முடியாது. போலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங் தான் மும்பை ஸ்ட்ராங்காக இல்லை. என்னதான் அவங்க மும்பை ஜெயிக்கணும்னா சென்னை வந்து 180 அடிக்கணும். 180 அடிச்சா தான் அவங்க ஸ்ட்ராங்கு. மும்பை 150 அடிச்சா ஈஸியாக அடிச்சிருவாங்க சென்னை. மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ? இது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் அதெல்லாம் எப்படி இருக்கு? இதான் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு. ரோஹித் சர்மா இதுக்கப்புறம் கேப்டன்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாருன்றது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கு அப்புறம் தெரியும் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பேடி ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி இந்த பேடி ஹர்திக் பாண்டியா அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்காருல்ல. எல்லா மேட்ச்லயும் எல்லா சீசன்லயும் அச்சு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துறாங்க. இப்போ சென்னையை பத்தி எப்படி பயப்படுறாங்களா இல்லை எப்படி? பேடியா அது முஞ்சி போன கதை ப்ரோ. போன சீசன்ல சொல்லிருப்பீங்க, அதுக்கு முந்தின சீசன்ல சொல்லிருப்பீங்க. இப்ப பேட் எத்தனை வந்தாலே ஜாலியா தான் இருக்குது. நம்மளுக்கு சேமி ஆகிற மாதிரி வரா போல போறா போல அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா எங்க இருக்கிறாருன்னே தெரியல ப்ரோ. இப்போ டீம்ல வராரு, கை தட்டுறாரு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பொல்லாடுன்னு ஒருத்தர் ப்ரோ, அவரு கெடபாரு அதானே அவர் பேரு. அதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே இடத்துல நிக்க வச்சுன்னு இருப்பாங்க இப்போ. அவ்வளவுதான் ப்ரோ.
அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குன்றாங்க, பயங்கரமா ஆடுறாரு, bowling நல்லா போடுறாரு அப்படின்ட்டு. ஆமா, அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆஃப் நெட்டுக்கோசம் நல்லா தான் விளையாடுறாரு, நல்லா தான் போடுறாரு. நம்மளுக்கோசம் அவங்க டீமுக்கோசம் எதுவும் பண்ண மாட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கோசம் எல்லாமே பண்ணுவார். இன்னைக்கு பார்த்து பாப்போம். 2 பேரும் டக் அவுட். வாங்க 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 நான் என்ன கேக்குறேன், நீங்க மும்பைன்னு சொல்றீங்கன்னா நின்னு பேசுங்க ஃபர்ஸ்ட். ரோஹித் சர்மா, ஸோ அவங்களோட ஓப்பனிங்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே இருப்பாங்க ப்ரோ. அந்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை, தோனின்னு ஒருத்தர் இருக்கிறாருல இந்த சைடு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொலாடு வரட்டும், டிகாக் வரட்டும், ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, யார் வேணாலும் இருக்கட்டும், எங்க சைட்ல தோனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஒரு பேருக்கோசமே பயங்கரமா இருக்கும் மேட்ச் இன்னைக்கு. இல்ல மும்பையை ஜெயிச்சு காமிக்கணும், அதுதான் முக்கியம். இருங்க மேட்ச் ஏ வாடா, கேட்டுக்குள்ள வந்து பேசுறா நீ. அப்புறம் வந்து நம்ம தீபக் சார் இவங்க எல்லாருமே சூப்பராக தான் போட்டுட்டு இருக்காங்க. ஜடு வந்து ஓவராலாக வந்து பேட்டிங் போலிங் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் சென்னை ஒரு பூஸ்ட் தான் ப்ரோ. அதனால சூப்பராக தான் இருக்கு போலிங் சைடில். டம்ளர்ல போட்டு பால் ஊத்தி குடிக்கலாம். எதுக்கு பூஸ்ட்னார்ல அவரு? பூஸ்டா? வாங்க நில்லுங்க நில்லுங்க. இந்த ப்ளூபெரி கலர் பாத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது என்ன கலர் இப்போ சொல்லு? இது எல்லோ கலரு. நல்லா இருக்குதுல்ல? மும்பை நல்லா இல்லையா? நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை. மும்பையை பத்தி சொல்லு. மும்பையை பத்தி என்ன சொல்லலாம்? எல்லாரும் சொல்லிட்டாங்க 5 தடவை கப் வச்சிருக்காங்க. சேடு பாத்துக்கிறியா ப்ரோ? ரோஹித் சர்மா பாத்துக்கிறியா? அவரை சேடு மாதிரி ஆகிறாரு. ஆமாடா வாடா இங்க வாடா. சேடு தானே சொன்னாரு. ரோஹித் சார் எப்படி ப்ரோ இருக்கான்? பானிபூரி விற்கிற மாதிரி தானே இருக்கிறான். சொல்லு, நீங்க சொல்லுங்க. கூப்பிடுறீங்களா? ப்ரோ அதான் ப்ரோ இங்க டிஆர்பி சென்னையில மேட்ச் பால அசிமா கேட்பாங்க. ஏறுங்க சென்னையில வந்து 11 சென்னை டீம் வந்து 11 பிளேயர் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மும்பைல மொத்தம் 13 டீம் பிளேயர்ஸ் வெளியால் சொல்றாங்க ப்ரோ. சரி நீங்க தான் சொல்லுங்க ஒரு வாட்டி. நான் என்னத்த சொல்றது? 13 பேர். நீ 13 பேர்ல ஸ்குவாட்ல 5 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஸ்குவாட் இல்லடா, கிரவுண்டுக்குள்ளே 13 பேர் விளையாடுறாங்க. ஆமா ப்ரோ, அம்பையர் 2 பேர். அதுதான் சொன்னேன். அது அம்பையர் 2 பேர். அததான் நானும் சொன்னேன். அம்பையர் அவங்க இப்ப நிக்கிறாங்க, அவங்க வேலையை பாக்குறாங்க. உங்களுக்கு யாரு சொல்லுவா? வந்து எதுவுமே தப்பா நீ சொல்லி ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா? அத நீங்களே சொல்லுங்களேன். நான் ஜெயிச்சிருவேன். 5 மேட்ச் ஜெயிச்சுக்கிறேன் இப்போ ப்ரோ. 5 மேட்ச் முக்கியம் இல்ல, 5 ஜெயிக்கிறது தான் முக்கியம். 5 கப் வச்சுக்கிறீங்க. ஆமா ப்ரோ. வாங்க டீகல்ல நிறைய ஜட்டு வந்து லாஸ்ட் பெங்களூர் கூட ஆடும்போது பேய் அடி அடிச்சார் லாஸ்ட் ஓவர் 37 ரன். இப்ப அவர் ஒரு பெரிய அடிக்க போறார் ரோஹித் சர்மா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கூப்பிடலாம். போயிட்டா தம்பி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடுங்க. அவங்க சப்போர்ட் என்னைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தேவை. அது இல்லாமல் மறக்காமல் இந்த ஓப்பன் தமிழ் மீடியாவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் பட்டனையும் பெல்லையும் அமுத்திடுங்க மறக்காத.